அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் லஞ்சுக்கு ஒரு அருமையான சுவையில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட உருளைக்கிழங்கு பொரியல், பருப்பு சாதம் கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்றப்போ இதன் சுவை ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை எளிமையான முறையில் குயிக்காக செய்து முடிச்சிடலாம். இதை சுலபமான முறையில் சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 200 கிராம், துவரம் பருப்பு 75 கிராம், 20 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 8 பல் பூண்டு, அரை கப் மல்லி இலை, சிறிதளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4 வரமிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காயம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கடலை எண்ணெய். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பையும் சேர்த்து 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். முதல்ல குக்கரில் ஆயில் சேர்த்துடலாம். நான் இதுக்கு செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். இதோட சீரகம், இது கூடவே மிளகையும் சேர்த்துடலாம். இதோட 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட பூண்டையும் சேர்த்துடலாம். கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட சிறிதளவு மல்லி இலையை சேர்த்துடலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். இதை 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். இதில் பாதி அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸாக இருந்தால் காரம் குறைவாக சேர்த்துக்கோங்க. தக்காளியை 3/4 பாகம் வேக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிராம் அரிசி, 75 கிராம் பருப்புக்கு 300 மில்லி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மீதி உள்ள சாம்பார் பொடியை சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் உதிரியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்து குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் 4 விசில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆறட்டும், அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிடலாம். நான் 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் சின்ன பீஸாக இருந்தால் சீக்கிரம் வறுபடும், சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு,
தேவையான அளவு கடலை எண்ணெய், 1/4 மூடி துருவிய தேங்காய். இப்போது தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ண ஆனியன், கட் பண்ண பச்சை மிளகாய், இதோட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி. அடுத்து வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து துருவின தேங்காவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணியாச்சு. இப்போது உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து குக்கர் சூடு ஆறிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாஃப்டாக சூப்பராக வந்துடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, அருமையாக ரெடி பண்ணியாச்சு. பருப்பு சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிலை, 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்பை சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போது பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை லஞ்ச் பாக்ஸுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுவையாக லஞ்சு செய்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடலாம். ஒரு ஹெல்த்தியான உணவாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.